வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அதை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஜிப் ஃபைல் ஃபோல்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா மை ஃபைலுக்கு நான் ஓப்பன் பண்ணி போய் ஸோ என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அங்கே டவுன்லோட் ஃபோல்டருக்கு போய் அதை வந்து வியூ பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லோடு ஃபோல்டரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டவுன்லோடு ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா கீழே வரும்போது இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மெகசின் ப்ரோ ஃப்ரீ வெர்ஷன் .zip ஜிப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபைலை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ ஜிப் ஃபைல் இருக்குது. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்கு உள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸை எப்படி வியூ பண்ணுறோன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மேலே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே கார்னரில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வலது பக்கம் கார்னரில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வேறு ஆப்ஷனில் மோருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வரும்போது மோருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து வலது பக்கம் கார்னரில் ஒரு 3 டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ராக்ட், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு கரண்ட் ஃபோல்டர், அதாவது உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு கரண்ட் ஃபோல்டர் கொடுத்ததுலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு கரண்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து என்னுடைய அந்த ஃபோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜிப் ஃபைல்னு மாறி இந்த ஃபோல்டர் லெவலுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு உள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ வந்து ஷோ ஆகி காமிக்குது. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மேட்டர் தான், வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலியே டிடெக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே போய் செலக்ட் பண்ணி அந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இதெல்லாமே ஓல்டு வெர்ஷன் மொபைல் ஃபோனுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் மொபைலுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஜிப் ஃபைலை வந்து கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நேமில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஸோ அதனால் ரீநேம் கேட்குது. நான் ரீநேம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஜிப் ஃபோல்டருக்குள்ளே இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்க டாக்குமெண்ட்ஸை உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது, WinRAR. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸில் போய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக மொபைல் ஃபோனில் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் இதே மாதிரி புது கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.